Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல Mechanics of Structuresல portal frame analysis problem number 4 பார்த்துக்கலாம். For the portal frame shown in figure, compute the bending moments by moment distribution method and draw bending moment diagram. Given portal frame refer பண்ணிக்கோங்க, that is ABCD. AB member and CD member கான total distance 3 plus 1, that is 4 meter. Supportல இருந்து 3 meter heightல 60 kN point load apply ஆகுது. AB member and CD member ரெண்டுலேயுமே சேம் லோட் தான் சேம் டிஸ்டன்ஸில் அப்ளை ஆகுது. ரெண்டு வெர்டிக்கல் மெம்பர்ஸ்க்கான மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I, ஹரிசாண்டல் மெம்பர் பிசிக்கான மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா 2I, அதனுடைய ஸ்பேன் லென்த் 2 மீட்டர், அதில் 200 kN/m யூடிஎல் அப்ளை ஆகுது. கிவன் டேட்டால மொமெண்ட் ஆஃப் எனர்ஜிக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் I is equal to 1 and 2I is equal to 2. Draw bending moment diagram. சொல்யூஷன்ல as usual calculate the fixed end moments. வெர்டிக்கல் மெம்பர் AB ஃபிக்ஸட் பீமா எடுத்து வரைஞ்சிக்கோங்க. AB மார்க் பண்ணிக்கோங்க. A சப்போர்ட்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த 60 kN லோட் அப்ளை ஆகுது. therefore 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் லோட் 60 kN அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். லெஃப்ட் சைடுல ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் ரைட் சைடுல கிளாக் வைஸ் என் மொமெண்ட்ஸும் வரைஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸட் என் மொமெண்ட் AB வேல்யூ நெகட்டிவா தான் இருக்கும். சென்ட்ரல் பாயிண்ட் லோட் இல்ல, இது நான் சென்ட்ரல் பாயிண்ட் லோடா இருக்குது. கான்சென்ட்ரேட் லோடுடைய லெஃப்ட் சைடு டிஸ்டன்ஸ் A வேல்யூ ஆகவும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை B வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷனில் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா லெஃப்ட் சைடில் WA B² / L². W வேல்யூ 60, A is equal to 3, B is equal to 1 divided by L is equal to 4. வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா -11.25 kN/m. அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் BA கால்குலேட் பண்ணணும். எண்ட் மொமெண்ட் கிளாக் வைஸாக இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ பாசிட்டிவ் தான். அதுக்கான ஃபார்முலா WA²B / L². Fixed end moment BA is equal to plus WA²B / L². W க்கு 60 போட்டுக்கோங்க. A is equal to 3, B is equal to 1, L equal to 4. சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா +33.75 kN/m. Then next member BC, அதனுடைய ஸ்பேன் லென்த் அண்ட் அதனுடைய லோட் எல்லாமே எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. B and C மார்க் பண்ணிக்கோங்க. யூடிஎல்லா இருக்கும்போது ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான வேல்யூ WL²/12. லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆனதுனால FEM BC equal to -WL²/12. W 200, L value 2. சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா -66.67 kN/m. அண்ட் சேம் வைஸ் ரைட் சைடில் கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆனதுனால FEM CB equal to +WL²/12. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா +66.67 kN/m. தென் லாஸ்ட் மெம்பர் CD மெம்பரை ஃபிக்ஸட் பீமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. C சப்போர்ட்ல இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 60 kN பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. அது அப்படியே வரைஞ்சுக்கோங்க. தட் இஸ் CD. C ஜாயிண்ட்ல இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 60 kN லோட். ரிமைனிங் போர்ஷன் 3 மீட்டரா இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் CD கால்குலேட் பண்ணிக்கணும். C ஜாயிண்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா அட் லெஃப்ட் எண்ட்ல WA B² / L². A கான வேல்யூ 1 மீட்டர், B கான வேல்யூ 3 மீட்டர், L is equal to 4. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -33.75 kN/m. அதனுடைய நெக்ஸ்ட் எண்ட்ல கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆனதுனால பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் தான். FEM DC equal to WA²B / L². A is equal to 1, B equal to 3, L is equal to 4. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா +11.25 kN/m. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். DF of a member at its fixed end A joint fixed இருக்கிறனால அந்த ஜாயிண்ட்ல இருந்து எந்த ஒரு மொமெண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. therefore distribution factor 0. fixed joint மொமெண்ட்டை அப்சார்ப் மட்டும் தான் பண்ணும். therefore DF is equal to 0 என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் DF of the member at its joint B. B ல இருக்கக்கூடிய ரெண்டு மெம்பர் BA and BC டேபிள் போட்டுக்கோங்க. ஜாயிண்ட் B மெம்பர்ஸ் BA and BC ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கணும். BA மெம்பருடைய ஃபார்தர் எண்ட் ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருக்குது. therefore அந்த மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ I/L என்டர் பண்ணிக்கோங்க. BA மெம்பருக்கான I வேல்யூ 1 தான். L வேல்யூ 4 மீட்டர். தட் இஸ் 1/4 is equal to 0.25. தென் BC மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ BC மெம்பருடைய ஃபார்தர் எண்ட் C ஜாயிண்ட் தான், அது கண்டினியூஸாக இருக்கிறதுனால அங்கே ஸ்டிஃப்னஸ் வேல்யூ I/L தான். BC மெம்பருக்கான I வேல்யூ 2I தான். therefore 2 போட்டுக்கலாம். அதனுடைய L வேல்யூ 2 மீட்டர். therefore 2/2 is equal to 1. போர்ட்டல் ஃப்ரேமில் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். therefore BC மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டரில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். therefore divide by 2 போட்டிங்கன்னா 0.5. டோட்டல் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 0.25 + 0.5 is equal to 0.75.
தென் டிஎஃப் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பிஏ மெம்பருக்கான டிஎஃப் ஈக்குவல் டு கே வேல்யூ 0.25 டிவைட் பை டோட்டல் வேல்யூ 0.75 கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.33 அண்ட் பிசி மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 0.5 டிவைட் பை 0.75 கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.67 ரெண்டு ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் சப்போர்ட் மொமெண்ட்ஸ் யூசிங் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஜாயிண்ட் ஏ அண்ட் பி எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர் ஏபி, பி ஜாயிண்ட்ல பிஏ அண்ட் பிசி இருக்குது எடுத்து எழுதியிருக்கிறோம். அண்ட் டிஎஃப் வேல்யூ ஏ ஜாயிண்ட்ல டிஎஃப் வேல்யூ 0 அண்ட் பி ஜாயிண்ட்ல பிஏக்கான டிஎஃப் வேல்யூ 0.33, பிசிக்கான டிஎஃப் வேல்யூ 0.67. ஏபியில் 0 போட்டுக்கோங்க, பிஏ 0.33, பிசி 0.67. Then FEM value fixed end moment AB னுடைய value minus 11.25, AB மெம்பருக்கு fixed end moment minus 11.25. Then BA மெம்பருக்கான fixed end moment 33.75, BC மெம்பருக்கான fixed end moment minus 66.67. BA மெம்பருக்கு plus 33.75, BC மெம்பருக்கான fixed end moment minus 66.67. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், அதாவது ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை அதனுடைய ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் டிஎஃப் கொண்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஏ ஜாயிண்ட்ல அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் மைனஸ் 11.25 இருக்குது, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0, therefore 0 போட்டுக்கோங்க. தென் ஜாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் 33.75 மைனஸ் 66.67 கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 32.92. திஸ் இஸ் அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் பி. இப்போ இந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை பிஏ மெம்பருடைய டிஎஃப் கொண்டு மல்டிப்ளை பண்ணி அந்த மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அண்ட் பிசியினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கொண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை அந்த மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். therefore மைனஸ் 32.92 இன்ட்டு 0.33 கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10.86 ஆப்போசிட் சைன் கொண்டு என்டர் பண்ணிக்கணும். தட் இஸ் ப்ளஸ் 10.86. then minus 32.92 into 0.67 calculate பண்ணிங்கன்னா minus 22.06 அதனுடைய ஆப்போசிட் சைனில் plus 22.06 என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேரி ஓவர். ஏ ஜாயிண்டில் கேரி ஓவர் பண்ணுறதுக்கு மொமெண்ட் இல்லை. தென் பி ஜாயிண்டில் வரும்போது பிஏ மெம்பரில் 10.86 இருக்குது. பிஏ மெம்பருடைய ஃபார்தர் எண்ட் ஃபிக்ஸட் ஜாயிண்டாக இருக்குது. ஃபிக்ஸட் ஜாயிண்ட் மொமெண்ட்டை அப்சர்வ் பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். therefore பிஏ மெம்பருக்கான மொமெண்ட் அட் பி ஜாயிண்டில் இருக்கக்கூடிய 10.86 ஏ ஜாயிண்ட்டுக்கு நம்ம கேரி ஓவர் பண்ணி ஆகணும். தட் இஸ் ஆஃப் ஆஃப் த வேல்யூவை நம்ம கேரி ஓவர் பண்ணிக்கலாம். தட் இஸ் 10.86 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ப்ளஸ் 5.43. தென் பி ஜாயிண்டில் பிசி மெம்பருக்கான மொமெண்ட்டை நம்ம கேரி ஓவர் பண்ண முடியாது, சின்ஸ் பகுதி போர்ஷன் தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். therefore அந்த சைடு நம்ம போக வேண்டாம். கேரி ஓவர் பண்ண பிறகு பி ஜாயிண்டில் எந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டும் இல்லை. ஏ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். therefore அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கலாக எல்லா மொமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் அல்ஜிப்ரிக் சம் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். 0 minus 11.25 plus 0 plus 5.43 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5.82. சேம் வைஸ் பி ஜாயிண்டில் பிஏ மெம்பருக்கான மொமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 33.75 plus 10.86 calculate பண்ணிங்கன்னா plus 44.61 and BC மெம்பருக்கான மொமெண்ட் minus 66.67 plus 22.06 is equal to minus 44.61. இப்போ பி ஜாயிண்டில் ரெண்டு மெம்பருக்கான மொமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். therefore this is the final moment. சப்போர்ட் மொமெண்ட்ஸ் ஹாகி மொமெண்ட், அதாவது நெகட்டிவ் மொமெண்ட்ஸ் தான். therefore எல்லா மொமெண்ட்ஸையும் நெகட்டிவாக நம்ம என்டர் பண்ணிக்கலாம். தட் இஸ் கன்வென்ஷனல் மொமெண்ட். ஏ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மொமெண்ட் மைனஸ் 5.82, தென் பி ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மொமெண்ட்டும் மைனஸ் 44.61. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்பான் பெண்டி மொமெண்ட்ஸ். ஏபி மெம்பர், அதாவது வெர்டிக்கல் மெம்பர் ஏபியை நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய டோட்டல் ஸ்பான் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் அண்ட் 60 கிலோநியூட்டன். ஏ ஜாயிண்ட்லேருந்து 3 மீட்டரில் அப்ளை ஆனதுனால 60 கிலோநியூட்டன் பாயிண்ட்லோட எடுத்து எழுதியிருக்கிறோம். 3 மீட்டர் 1 மீட்டர் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய மேக்ஸிமம் பெண்டி மொமெண்ட் பாயிண்ட்லோட அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஏ அண்ட் பி ரெண்டு பாயிண்ட்லையும் பெண்டி மொமெண்ட் 0 தான். therefore ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு இதுக்கான ஃபார்முலா WAB டிவைட் பை L. W வேல்யூ 60, A வேல்யூ 3 மீட்டர், B வேல்யூ 1 மீட்டர் அண்ட் L வேல்யூ 4 மீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 45 கிலோநியூட்டன் மீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பிசி மெம்பர், தட் இஸ் ஹரிசாண்டல் மெம்பரில் 200 கிலோநியூட்டன் பர் மீட்டர் யூடிஎல் அப்ளை ஆச்சுது. ஸ்பான் லென்த் 2 மீட்டர். இப்போ இதனுடைய மேக்ஸிமம் பெண்டி மொமெண்ட் அதனுடைய சென்டரில் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் பெண்டி மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா WL²/8. therefore ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் BC ஈக்குவல் டு ப்ளஸ் WL²/8. W வேல்யூ 200, L வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 100 கிலோநியூட்டன் மீட்டர்.
நெக்ஸ்ட் வெர்டிக்கல் மெம்பர் சிடி தான். என்னுடைய டோட்டல் ஸ்பேன் 4 மீட்டர். அந்த மெம்பர்ல சி ஜாயிண்ட்ல இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 60 கிலோநியூட்டன் லோட் அப்ளை ஆகுது. தட் இஸ் சி ஜாயிண்ட்ல இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 60 கிலோநியூட்டன் லோட அப்ளை பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். இப்போ இதனுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 60 கிலோநியூட்டன் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் கிடைக்கும். அந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கான வேல்யூ WAB டிவைட் பை L. Therefore, maximum free bending moment CD equal to WAB divided by L. A value 1 meter, B value 3 meter divided by L value 4 meter. Substitute பண்ணி calculate பண்ணிங்கன்னா 45 kilonewton meter. இப்போ எல்லா வேல்யூஸுமே calculate பண்ணிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப்பில் bending moment diagram வரைஞ்சிக்கலாம். ABCD frame வரைஞ்சிக்கோங்க. அண்ட் எல்லா சப்போர்ட் மூமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட்ல என்டர் பண்ணிக்கலாம். சப்போர்ட் மூமெண்ட்ஸ் A ஜாயிண்டில் -5.82 அண்ட் B ஜாயிண்டில் -44.61. A ஜாயிண்டில் -5.82 மார்க் பண்ணிக்கோங்க. B ஜாயிண்டில் ஹரிசாண்டலாக 44.61 அண்ட் வெர்டிக்கலாகவும் 44.61. அண்ட் B ஜாயிண்டில் இருக்கக்கூடிய சேம் வேல்யூவை C ஜாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலாக 44.61 ஃபார் CB மெம்பருக்கானது அண்ட் ஹரிசாண்டலாக 44.61 ஃபார் CD மெம்பருக்கானது. அண்ட் D ஜாயிண்டில் A ஜாயிண்டில் இருக்கக்கூடிய சேம் வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 5.82. இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏபி மெம்பரில் ஒரு ட்ரப்பிசாய்டல் ஷேப்பில் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்குது. பிசி மெம்பரில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்குது. சேம் வைஸ் சிடிலையும் ட்ரப்பிசாய்டல் ஷேப்பில் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்குது. தென் ஸ்பேன் மூமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் ஏபி மெம்பரில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 45, ஏ அண்ட் பியில் பெண்டிங் மொமெண்ட் 0 போட்டுக்கோங்க. 45 மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் லோட் ஆனதுனால ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டரில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 100 கிலோநியூட்டன் மீட்டர், அதை மார்க் பண்ணிக்கோங்க. பி அண்ட் சியில் 0 மார்க் பண்ணிக்கோங்க. யூடிஎலாக இருக்கிறதுனால கர்வ் லைனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் சிடி மெம்பரில் சி அண்ட் டி பாயிண்டில் 0 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயிண்ட் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்டில் 45 கிலோநியூட்டன் மீட்டர், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்குது. பாசிட்டிவ் போர்ஷன் அண்ட் நெகட்டிவ் போர்ஷன் ஓவர்லேப் ஆகக்கூடிய அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷனில் மட்டும் ஷேட் பண்ணி நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்டர் பண்ணிக்கோங்க. எல்லா வேல்யூஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபைனல் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த ப்ராப்ளமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட போர்ட்டல் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் 5th யூனிட் அதாவது காலம்ஸ் அண்ட் ஸ்டட்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.